வணக்கம், எப்படி இருக்கீங்க? கடைசியா Jan 31 வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதோட இன்னைக்கு அதாவது March 13 வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த பிரேக் நானே கான்ஷியஸா எடுத்த ஒரு பிரேக். கடந்த 1.5 months எனக்கு பிசிக்கலி, மென்டலி அண்ட் இமோஷனலி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸா இருந்துச்சு. சோஷியல் மீடியா பக்கம் என் கவனத்தை திருப்பலாம் எனக்கு டைமும் இல்ல. அண்ட் சில விஷயங்கள் நான் நினைச்சபடி சரியா நடந்து முடியும் வரை சோஷியல் மீடியால இருந்து விலகி இருக்கணும்னு முடிவு செய்திருந்தேன். அதுக்கு தான் இந்த பிரேக். So now I am back after a conscious decision to stay away from the social media. This break was just to rejuvenate, refresh and return to the routine. நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். என் கணவர் கூட தான் இருக்கேன். லீகலா எந்த ஒரு ப்ரொசீஜரும் நான் ஸ்டார்ட் பண்ணல. முக்கியமா எல்லாரும் நினைச்ச மாதிரி நான் என் கணவர் கிட்ட இருந்து விவாகரத்தெல்லாம் கேட்கவே இல்லை. சட்ட ரீதியான போராட்டத்தை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தேவையானது நான் கேட்டது எனக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் மைண்ட்ல நிறைய சந்தேகங்கள், கேள்விகள், இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருந்ததுனால எல்லாமே ப்ராப்பரா செட்டில் ஆகணும், ஒரு தெளிவு பிறக்கணும் தான் இத்தனை நாட்கள் சைலண்டா இருந்தேன். இப்ப எல்லாமே பழையபடி சுமூகமா போயிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்லாம. சோ நான் இனிமேல் ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். இத்தனை நாட்கள் நான் சைலண்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம் மூலமா என்னுடைய நலம் பற்றி தொடர்ச்சியா விசாரிச்சுட்டு இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. முடிஞ்சவரை எல்லாருக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ண, இருந்தாலும் டிஎம் அக்யூமுலேட் ஆயிட்டே போகுது. கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லா டிஎம்க்கும் கண்டிப்பா ரிப்ளை வந்துடும். உங்க அன்பும் அக்கறையும் ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்துது. நீங்க யாருன்னு எனக்கு பர்சனலா தெரியாது. என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சோஷியல் மீடியா வீடியோ மட்டுமே ஒரே பாலம். நான் உங்களுக்காக ஸ்பெஷலா எதுவுமே செய்ததும் இல்ல, ஜஸ்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். அப்படி இருந்தும் என்னை பத்தி ரொம்ப அக்கறையோட விசாரிச்சீங்க. சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஜஸ்ட் வாண்டட் டு செக் ஆன் யூன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்க நினைவுகள்ல, பிரார்த்தனைகள்ல என்னை வச்சிருப்பதா டிஎம் செய்தீங்க. அதனாலதான் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி கைக்குடி வந்துச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முயற்சி பண்றேன். இப்போதைக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு வாரம் 10 நாள்ல செட்டில் ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.